வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டிஏல பை சார்ட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் லெவல்ல கேட்ட பிஓ கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த சமயம் இப்படி ஷார்ட்டா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, பை சார்ட்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா 5 டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஷாப்லயும் சால்ட் அவுட் பண்ண வுடன் அண்ட் பிளாஸ்டிக் பெட்ஸோட சேல் பண்ண பர்சன்டேஜ கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்மளுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டோட்டல் பெட்ஸ் வுடன் அண்ட் பிளாஸ்டிக். இங்க கொடுத்துருக்க எல்லாமே என்னவா இருக்கு, வுடன் அண்ட் பிளாஸ்டிக்கோட மொத்தம் வித்தது தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? எல்லாமே சால்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. டோட்டலும் கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் நமக்கு 1600ங்கிறது டோட்டல். ஓகேவா? 1600ங்கிறது டோட்டல். அதுல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பில வித்ததுக்கும் டில வித்தவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு தான் கொஸ்டின் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யாரு கேட்டிருக்காங்க, டி அண்ட் பி, இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறதா கேக்குறாங்க. பில சால்ட் அவுட் பண்ண பிளாஸ்டிக் அண்ட் வுடன் பெட்ஸோட பர்சன்டேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். டி இல்லையா? டி என்ன கலர், 35% தான் டில கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல 35%. நெக்ஸ்ட் பில என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பில எவ்வளவு பர்சன்டேஜ் சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆரஞ்சு 12% இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் வித்ததுக்கான பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் பர்சன்டேஜ்னா இங்கே டைரக்டா பர்சன்டேஜ்லயே கூட டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு டோட்டல் ஒண்ணுதான். அவங்க ரெண்டு பேருக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3 and 2 23% கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு டோட்டல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1600ங்கிறது டோட்டல் அப்படின்னா எனக்கு அதுல 23% என்னன்னு கிடைக்கணும். 22%ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 320 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 20% வேல்யூ கிடைக்கும். அடுத்தது 3%ஓட வேல்யூவும் நம்மளோட இதுல 16ங்கிறது 1% வேல்யூ அண்ட் 3யோட மல்டிபிள் பண்ணோம்னா டோட்டல் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 368 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? 368 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா 368. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் வுடன் பெட்ஸ் சால்வ்டு பை ஈங்கிற ஷாப்ல 40% மோர் தென்னா யார் இருப்பாங்க, வுடன் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் தட் ஆஃப் பிளாஸ்டிக் பெட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் பெட் எவ்வளவா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்களை விட 40% அதிகமா யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 40% அதிகமா வுடன் பெட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களை நான் 100ன்னு வச்சேன்னா இவங்க எவ்வளவா இருப்பாங்க, 140 இருப்பாங்களா? ஏன்னா இவங்க 40% அதிகமா தான் யார் இருக்காங்க, பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணும்போது இவங்க 40% என்னவா இருக்காங்க, அதிகமா இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பை சேம் ஷாப், அதே ஷாப்ல தான். நெக்ஸ்ட் தென் ஃபைண்ட் த டோட்டல் பிளாஸ்டிக் பெட்ஸ், என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, பிளாஸ்டிக் பெட்ஸோட பர்சன்டேஜ் தான் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா யாரோட கம்பேர் பண்ணணுமா, ஈன்ற ஷாப்போட கம்பேர் பண்ணி அதோட டோட்டல்ல இருந்து ஏன்ற ஷாப்க்கு எவ்வளோ. அப்ப இதுல பேஸ் யாரு, பை ஏ அப்படின்னா பை ஏ மீன்ஸ் ஏன்ற ஷாப்போட ஈன்ற ஷாப்ல தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஈன்ற ஷாப்ல டோட்டலா எவ்வளவு இருக்காங்க, வுடன்ல 140 இருக்காங்க, பிளாஸ்டிக்ல எவ்வளவு இருக்காங்க, 100 இருக்காங்க. அப்ப ஆல்ரெடி நம்மளுக்கு ஈன்ற ஷாப்ல சேல் பண்ணது எவ்வளவா இருக்கு, ஈன்ற ஷாப் எங்க இருக்கு, 15%. நம்மளுக்கு 15%க்கு இது ஈக்குவலா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? டோட்டல் வந்து 1600 அப்படின்னா அதுல 15%ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 10%னா 160, அதுல 15%னா 80. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 240. அப்ப நம்மளோட கால்குலேஷன் இங்க என்னவா இருக்கு, கரெக்டா இருக்கா? ஓகேவா? அப்ப டோட்டல் கிடைச்சிருச்சா? இப்ப நம்மளுக்கு ஏல என்ன கேக்குறாங்கன்னா, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க, பிளாஸ்டிக் பெட்ஸோட பர்சன்டேஜ் தான் கேக்குறாங்க. ஏன்ற ஷாப்ல ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? ஏன்னா இவங்களை கம்பேர் பண்ணி தான் அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. ஏன்ற ஷாப் எவ்வளவா இருக்கு, 20 இருக்கு இல்லையா? ஏன்ற ஷாப்ல 20% மீன்ஸ் அங்க என்னவா இருக்கும், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டோட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க 1600. அதுல 20% அப்படின்னா 320ன்னு கிடைக்குமா? ஏன்ற ஷாப்ல 320 தான். அப்ப என்னவா இருக்கும், பேஸ் ஏவா இருப்பாங்களா? அப்ப 320ல ஏன்ற ஷாப்ல யார கேக்குறாங்க,
பிளாஸ்டிக் ஏன்ற ஷாப்போட கம்பேர் பண்ணி ஈன்ற ஷாப்ல பிளாஸ்டிக்ல எவ்வளவு எடுத்துக்க பிளாஸ்டிக் பெட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. பிளாஸ்டிக் பெட்ஸ் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 100. நம்மள என்ன கேக்குறாங்க, பர்சன்டேஜ் கேக்குறாங்க. பர்சன்டேஜ் வேணும்னாலே நான் என்ன பண்ணுவேன், 100ஆல மல்டிபிள் பண்ணுவேன். அப்ப இதையும் பண்ணோம்னா 6 டைம்ஸ்னு கிடைக்கும், இதை 5 டைம்ஸ்னு கிடைக்கும். அப்ப 500 டிவைடட் பை 16. அகைன் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 31.25 கிடைக்கும். ஓகேவா, 31.25ங்கிறது நம்மளோட ஆன்சர். ஓகேவா, எங்க இருக்கு ஆப்ஷன் இ தான் இருக்கு. 1 டிவைடட் பை 4ங்கிறத நம்ம 25ங்கிறதும் கன்வெர்ட் பண்ணலாம். அதை மாத்தி எழுதணும் அப்படின்னா 31.4ன்னு எழுதலாம். அப்ப ஆப்ஷன் இ தான் இதோட ஆன்சர். ஓகே ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்கோம்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் பெட்ஸ். டோட்டல் பெட்ஸ் சிங்கிற ஷாப்போட கம்பேர் பண்ணி வுடன் அண்ட் பிளாஸ்டிக் சால்வ்டு பை ஏபி. ஏ அண்ட் பி அப்படின்ற ஷாப்ல ஏபி இவங்களுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. ஏபிங்கிற ஷாப்ல சேல் பண்ணனவங்களுக்கும் அடுத்தது சிங்கிற ஷாப்புக்கும் என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க. ஏ பி ரெண்டு பேருமே எவ்வளோங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஏங்கிற ஷாப்ல எவ்வளவு இருக்காங்க, பிங்கிற ஷாப்ல எவ்வளவு இருக்காங்க. ஏன்ற ஷாப்ல 20% இருக்காங்க. அடுத்தது பின்ற ஷாப்ல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 12% இருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் சிங்கிற ஷாப்ல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுதான் ஷீங்கிற ஷாப் இல்லையா, அதுல 18% இருக்காங்க. அப்ப இதுதான் நம்மளோட கொஸ்டின் இல்லையா. 20%ஓட வேல்யூ டோட்டல் நம்மளுக்கு என்னவா இருக்கும், அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா, 1600. 1600ல ஃபர்ஸ்ட் ஏன்ற ஷாப்ல எவ்வளவு இருக்கு, 20%. இத பர்சன்டேஜ் ஆட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரிதான், இல்ல அப்படின்னா பர்சன்டேஜ் தனித்தனியா கண்டுபிடிச்சாலும் இல்ல, டைரக்டா நம்ம பர்சன்டேஜ் ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. அப்ப பர்சன்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 32ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 18 இல்லையா. அப்ப இதோட கேன்சல் பண்ண முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாமா. அப்ப இது 9 டைம்னு கிடைக்கும், இது 1 டைம், இது 6 டைம்னு கிடைக்கும். அகைன் வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. அப்ப நம்ம பர்சன்டேஜ் டைரக்டா எடுத்து கேன்சல் பண்ணாலுமே ஓகே தான். ஓகேவா, அப்ப 9:16 தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டோட்டல் பெட் சால்ட் அவுட் a p or 80 more than that of d. அதாவது dங்கிறவங்கல இருந்து 80 அதிகமா இருக்கவங்க தான் pன்ற ஷாப்னு சொல்லிருக்காங்க. அப்ப dங்கிற ஷாப்ல எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் p எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். dங்கிற ஷாப்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 35% இருக்காங்க இல்லையா. 35%ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா டோட்டல் நம்மளுக்கு தெரியும். டோட்டல்ல 35% அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் நமக்கு, 516 கிடைக்குமா. 560 அப்படிங்கிறது 35%ஓட வேல்யூ. தென் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீன்ற ஷாப்போட 80 மோர் தென்னா இருக்கவங்க தான் யாருன்னு சொல்லியிருக்காங்க, பீங்கிற ஷாப்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 560 இருக்கும்போது இதோட 80 ஆட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, 80 ஆட் பண்றோம். அப்படி 80 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 640ங்கிறது கிடைக்கும் இல்லையா. 640ங்கிறதா பீங்கிற ஷாப். நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா, தென் ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பெட்ஸ். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பெட்ஸ் யாருக்கும் கேக்குறாங்க அப்படின்னா பிக்கும் ஈக்கும் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. பி பிளஸ் இ அப்படிங்கிறது ரெண்டு ஷாப், அதோட என்ன பண்றோம், 2 டிவைட் பண்றோம். இதுதான் ஆவரேஜ் இல்லையா. அப்ப ஆவரேஜ் பிக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கோம், 640ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா. அதோட ஈன்ற ஷாப்ல எவ்வளவு பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும். ஈன்ற ஷாப்ல எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, 15% கொடுத்திருக்காங்க. அப்ப 15% டோட்டல்ல 15% அப்படின்னா 10%னா 160, அதுல 5%னா 80, அப்ப 240 கிடைக்குமா. அப்ப 240 இதோட ஆட் பண்றோம், டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 880ன்னு கிடைக்கும், டிவைடட் பை 2. அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 440ன்னு கிடைக்கும். அப்ப 440 தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபைண்ட் த கரஸ்பாண்டன்ட் சென்ட்ரல் ஆங்கிள். அதாவது சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க. ஆங்கிள்னாலே நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள்னா 360 டிகிரி, அதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட், ஃபார் டோட்டல் நம்பர் ஆஃப் பெட்ஸ் சால்வ்டு பை பி அண்ட் சி. பிக்கும்
சிக்கும் என்ன வேல்யூ வருதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஆங்கிள் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அதை தான் நம்மள கேக்குறாங்க. பீங்கிற ஷாப்ல எவ்வளவு சால்ட் அவுட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீங்கிற ஷாப் 12% கொடுத்துருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட் சிங்கிற பார்ட், சிங்கிறதுல எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் சி, அதுல 18% கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப 18% நம்மள என்ன கேக்குறாங்க, ஆங்கிள் கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 30 கிடைக்குமா. அப்ப 30% இன்ட்டு 360, நம்ம டிகிரி தானே என்னன்னு கேக்குறாங்க. அப்ப டிகிரி என்னன்னு தெரியணும்னா இதை இதோட கட் பண்ணலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணலாம். அப்படின்னா இதை மல்டிபிள் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 108ன்னு கிடைக்கும். அப்போ 108ங்கிறது தான் இதோட ஆங்கிள். ஓகே, இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஸ்டடி த சார்ட், அதாவது ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. அதுல டே ஷிப்ட்ல ஒர்க் பண்ணிருக்கவங்களோ நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அதாவது டே ஷிப்டோட டோட்டல் கொடுத்துருக்காங்க, அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் பேர்லாம் டே ஷிப்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளவு பேருங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 5 டிபார்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஏல இருந்து இ வரைக்கும் 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எம்ப்ளாயி ஹூ ஒர்க் த நைட் ஷிப்ட் அண்ட் பிசி டிபார்ட்மெண்ட், பி அண்ட் சிங்கிற டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் கம்மியா இருக்காங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவு குறைஞ்சிருக்காங்க, அவங்களோட ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் சேர்ந்தா எவ்வளவு வரும் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதுல டே ஷிப்ட்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க நைட் ஷிப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், நைட் ஷிப்ட்ங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்துருக்கிறது டோட்டல் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து டே ஷிப்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் நைட் ஷிப்ட், டோட்டல்ல இருந்து நம்ம டோட்டல்ல பெர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க, அந்த பெர்சன்டேஜ்ல இவங்க எவ்வளவு பேருங்கிறத கண்டுபிடிச்சு இவங்க ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ணனா எனக்கு யார் கிடைச்சிருவாங்க அப்படின்னா நைட் ஷிப்ட் எவ்வளவு பேருங்கிறத கிடைச்சிரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், பெர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும், பெர்சன்டேஜோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியா கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா, ஏங்கிறதுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30%னா 3600ன்னு கிடைக்கும். ஓகேவா, பிங்கிறதுல எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 12% அப்படின்னா 1200 240, 1200ன்னா 1440ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்தது ஈங்கிற ஷாப்ல 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 20%ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2400ன்னு கிடைக்கும். அடுத்தது தென் இதுல 10% அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு 1200ங்கிறது தான் 10%ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் 28% வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இதுல 20% ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 2400 அப்படிங்கிறது. அதுல 5% வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 600 இல்லையா. அப்ப 3000 கிடைச்சிரும். ரிமைனிங் நம்ம 3% மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்ப 3%னா 3360 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இதுதான் 28%ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், டோட்டல் எம்ப்ளாயீஸ்ல கொடுத்துருக்க பெர்சன்டேஜை என்னவா பண்ணிட்டோம், பர்சனா மாத்திட்டோம். இதே மாதிரி என்ன பண்ணிடலாம், டோட்டல் எம்ப்ளாயில இருந்து டே ஷிஃப்ட் மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தனியா கொடுத்துருக்காங்க. அவங்களோட பெர்சன்டேஜ் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சு வேல்யூவா எழுதிக்கலாம். ஓகேவா, 8000ல 20% அப்படின்னா 1600ன்னு வரும் இல்லையா. இதுதான் ஏல இருக்கிற டே ஷிஃப்ட் பர்சன். ஓகேவா, அதே மாதிரி பிங்கிறதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா. இத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1200ஓட ஒரு 80 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1280 தான் பிங்கிறதுல இருப்பாங்க இல்லையா. இதே மாதிரி இதுல 20% வேல்யூனா 1600, அதுல 2% என்ன பண்றோம், ஆட் பண்றோமா. அப்ப 2% வேல்யூனா 160. அப்ப 160 இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 1760 rupeesங்கிறது என்னவா இருக்கும், 22%ஓட வேல்யூ. தென் நெக்ஸ்ட் 30%ஓட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். 30%ஓட வேல்யூனா 24. ஓகே, 24ங்கிறது டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்களோட வேல்யூ. அடுத்தது ஈங்கிற டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பர்சன் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10%னா 800, அதுல 2% அப்படின்னா 160யா. அப்ப 160 960 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எல்லாமே என்ன பண்ணிருந்தாங்க,
பெர்சன்டேஜா கொடுத்திருந்தாங்க. அந்த பெர்சன்டேஜ் நான் என்னவா மாத்திருக்கேன் அப்படின்னா வேல்யூவா மாத்திருக்கேன். இதை எடுத்துட்டு வந்து என்ன பண்றோம், டே ஷிப்டோட நைட் ஷிப்டோட வேல்யூவா கன்வெர்ட் பண்றோம். இங்க கொடுத்துருக்கிறது டோட்டல் எம்ப்ளாயி. டோட்டல் எம்ப்ளாயில இருந்து டே ஷிப்ட மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு யார் கிடைச்சிருவாங்க, நைட் ஷிப்ட் கிடைச்சிருவாங்க இல்லையா. அப்ப டே ஷிப்ட்ல ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுவோம், 7 3600 இருக்காங்க, இங்க 7 1600 இருக்காங்க. அப்ப அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நைட் ஷிப்ட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்க, 2000 மெம்பர்ஸ் இருப்பாங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, பிங்கிறதுல 1280 அப்படிங்கிறது இருக்காங்க. அடுத்தது அதுலயே டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க, டோட்டல்ல இருந்து தான் டே ஷிப்ட் என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். அப்ப டோட்டல்ல டே ஷிப்ட் மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஃபர்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு. அப்ப என்ன பண்ணா மைனஸ் பண்ணோமா, 14னா 8 மைனஸ் பண்ணோம்னா 6 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அகைன் 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்போ 1 கிடைக்கும். அண்ட் இங்க 110. ஓகே, நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா மைனஸ் பண்ணிருக்கோமா, இந்த வேல்யூவோட இது 0 மைனஸ் பண்றோம். அப்போ 4, இங்க 8 இருக்கு, அப்போ 14 மாறும். 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க ஒரு 2, இங்க ஒரு 6 இருக்கும். அடுத்தது இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு, அப்போ 1 மாறும் இல்லையா. 3ல 2 மாறுச்சுன்னா ரிமைனிங் 1 and 0 கரெக்ட். நெக்ஸ்ட் சிங்கிறதுல எவ்வளவு இருக்காங்க, இங்க 2400 இருக்காங்க, இங்க 1760 இருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 240, இங்க 640. அப்ப 640 மெம்பர்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னா நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் டிங்கிறதுல மைனஸ் பண்றோம். சேம் இங்க 3360 இருக்காங்க, இங்க 2400 இருக்காங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க ஒரு 1000 இருக்காங்க, இங்க 400 இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1360, இங்க 400. 1000ல 400 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் 600, 960 இருப்பாங்க. ஓகே, 960 இருக்காங்க. ஓகேவா, இது ABCD வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஈங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப ஈல எவ்வளவு பேர் நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் 1200, இங்க டே ஷிப்ட்ல 960 இருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ணோம்னா அங்க ஒரு 40, இங்க ஒரு 200, அப்ப 240 இருப்பாங்க. ஓகேவா, இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லா வேல்யூவும் என்ன பண்ணிருக்கோம், தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு என்ன பண்ண போறோம், சம் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா, இப்ப என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா டோட்டல் எம்ப்ளாயில இருந்து டே ஷிப்ட கண்டுபிடிச்சு டே ஷிப்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணி யாரை கண்டுபிடிச்சிருக்கோம், நைட் ஷிப்ட் பர்சன் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அப்ப இதுல இருந்து கொஸ்டின் நெக்ஸ்ட் சால்வ் பண்ண என்னவா இருக்கும், ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஹூ ஒர்க் இன் நைட் ஷிப்ட் பி அண்ட் சி, பிலையும் சிலையும் ஒர்க் பண்றவங்களுக்கும் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஹவு மச் லெஸ் தென் த எம்ப்ளாயி ஒர்க் டே ஷிப்ட்ல ஒர்க் பண்ற ஏக்கும் டிக்குமான என்ன கேக்குறாங்க, டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா. எவ்வளவு பெர்சன்டேஜ், எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல லெஸ் தென்னா இருக்காங்க, கம்மியா இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல பேஸ் யாருன்னா ஏவும் டியும், ஏவுக்கும் டிக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல இவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. பிக்கும் சிக்கும், ஓகேவா, பிக்கும் சிக்கும் மைனஸ் எவ்வளவுங்கிறத கேக்குறாங்க. பிலையும் சிலையும் நைட் ஷிப்ட்ல ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு யார் இருக்காங்க பார்ப்போம். பிக்கும் சிக்கும் நைட் ஷிப்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, 600, 700, 800 பேர் இருக்காங்க இல்லையா. அப்ப இங்க 800 இருக்காங்க. மைனஸ் டே ஷிப்ட்ல ஒர்க் பண்ணவங்க, டே ஷிப்ட்ல ஏவுக்கும் டிக்கும் ஒர்க் பண்ணவங்க எவ்வளவு பேருன்னு கேக்குறாங்க. டே ஷிப்ட் இதுதான் டே ஷிப்ட் இல்லையா, ஏ டி, ஏ அண்ட் டி இதுல எவ்வளவு பேர் இருக்காங்க, இங்க 1600 இருக்கு, இங்க 2400, 4000 இருக்காங்க இல்லையா, 4000 இருக்காங்க. அப்ப எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுறாங்க, 800 போச்சுன்னா எவ்வளவா இருக்கும், மீதி 3200 தான் இதோட ஆன்சர். ஓகே, இவங்க ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ணோம்னா யார் கிடைச்சிரும், இவங்களோட லெஸ் தென் வேல்யூ எவ்வளவா இருக்கு, இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்க அப்படின்னா 3200 என்னவா இருக்காங்க, கம்மியா இருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க, எம்ப்ளாயி ஹூ ஒர்க் இன் த நைட் ஷிஃப்ட் இன் டி இ, டிலையும் ஈலையும் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்க எவ்வளவு பேரு அப்படிங்கறத கேக்குறாங்க. டி அண்ட் ஈல நைட் ஷிஃப்ட், ஓகேவா,
நைட் ஷிஃப்ட்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அடுத்தது வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் தட் ஆஃப் டோட்டல் எம்ப்ளாயி ஏசிங்கிற டிபார்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேக்குறாங்க. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா பேஸ்ல ஏக்கும் சிலையும் ஒர்க் பண்ணவங்களோட இவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்காங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றாங்க மைனஸ் பண்ணி இவங்க எவ்வளவு கம்மியா இருக்காங்களோ அதோட பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஏவுக்கும் சிக்கும் என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவல் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணலாமா? ஏவுக்கும் சிக்கும் எவ்வளவு பேர் வராங்க அப்படிங்கறத பாக்கலாம். என்ன ஷிஃப்ட் டிபார்ட்மெண்ட் டோட்டல் எம்ப்ளாயி இல்லையா, டோட்டல் எம்ப்ளாயி இவங்க யாரு அப்படின்னா நைட் ஷிஃப்ட். டோட்டல் எம்ப்ளாயில யாருக்கு டிக்கும் ஈக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ், அதாவது டிக்கும் ஈக்கும் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கும் ஏவ்லயும் சிலையும் டோட்டல் டிபார்ட்மெண்ட் அதாவது டோட்டல் எம்ப்ளாயிக்கும் என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஏலையும் சிலையும் டோட்டல் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். டே ஷிஃப்ட் டோட்டல் ஒர்க்கர்ஸ்ல ஏவுலையும் சிலையும் அப்படின்னு பார்த்தோம்னா 5000 6000 இருக்காங்க இல்லையா. அப்ப டோட்டலா பார்த்தோம்னா ஏவ்லயும் சிலையும் அப்படின்னு பார்த்தா 6000 இருக்காங்க. அதுல டிலையும் ஈலையும் எவ்வளவு பேர் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். டிலையும் ஈலையும் நைட் ஷிஃப்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9000. இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 240. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1200ன்னு கிடைக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணோம்னா 1200ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம இங்க ரெண்டு பேத்தையும் என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணி எழுதிருக்கோம். ஆனா நம்மள என்ன கேக்குறாங்க அப்படின்னா லெஸ் தென் பர்சன்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க. டோட்டல்ல லெஸ் தென் பர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை விட இதை எவ்வளவு கம்மியா இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போமா. அப்ப எவ்வளவு கம்மியா இருக்காங்கன்னா 4800 என்னவா இருக்காங்க, கம்மியா இருக்காங்க. இவங்க 6000 இருக்கும்போது என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணலாம், இதுக்கு இது கட் பண்ணோம் அப்படின்னா இது 8 டைம்ஸ்னு கிடைக்கும். அப்ப 80% தான் இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி சிடிஇ அந்த 3 பேருக்கும் என்ன சொல்லிருக்காங்க, ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. தென் அதுல இருந்து ஹவு மச் மோர் ஆர் லெஸ் தென் த எம்ப்ளாயி ஹூ ஒர்க் இன் டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண ஏவுக்கும் பிக்குமான என்ன கேக்குறாங்க, கம்மியா இருக்காங்க அதிகமா இருக்காங்க, மோர் ஆர் லெஸ் எவ்வளவு கம்மியா இருக்காங்க இல்ல அதிகமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேருக்குமே என்ன தெரியணும், வேல்யூ தெரியணும். சி டி அண்ட் இ இவங்க 3 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம், இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணி 3ஆல டிவைட் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மோர் ஆர் லெஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஏவுக்கும் பிக்கும் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 3 பேர் சி டி இல டோட்டல் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. சி டி இ சிக்கு 2400 இருக்கு. இப்ப இவங்களே எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 1000 4000 6000 6600 800 960 6960 இல்லையா. 6960 அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிறது. ஓகேவா? இவங்களுக்கு மோர் ஆர் லெஸ் தான்ங்கிறது டிஃபரன்ஸ் எடுத்தோம்னாலே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஏ பில டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்க எவ்வளவு பேரு, டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண ஏவுக்கும் பிக்கும் கேக்குறாங்க. டேவ்ல ஒர்க் பண்ண ஏவுக்கும் பிக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 1600. ஏவும் பி தானே கேட்டிருக்காங்க. ஏபி 1000 2000 2880 2880 இல்லையா. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க, டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும், 2ஆல இதை டிவைட் பண்றோம். இப்ப 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதை 2 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் டிவைடட் பை மைனஸ் ஆர் டிஃபரன்ஸ் இல்லையா. இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா -2880 இவங்க ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 560 கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். 36. ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the employee work in a day shiftல CEங்கிற டிபார்ட்மெண்ட்ல டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்க அப்படிங்கிறவங்களுக்கும் what percentage of employee work
இன் நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட்ல ஏங்கிறதுல ஒர்க் பண்றவங்களுக்கும் என்ன கேக்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப ஏன்ற டிபார்ட்மெண்ட் இது யாரா இருக்காங்க, நைட் ஷிஃப்ட் இல்லையா, நைட் ஷிஃப்ட். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் சிக்கும் ஈக்கும் டே ஷிஃப்ட்ல கேக்குறாங்க. டே ஷிஃப்ட்ல சிக்கும் ஈக்கும் கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமான பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்ப ஏங்கிறவங்கள நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்க எவ்வளவு பேர் அப்படிங்கறத பாக்கலாமா. ஏல நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்க அப்படின்னா 2000 இல்லையா. அப்ப 2000 நியூமரேட்டர்ல சிக்கும் ஈக்கும் டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்க எவ்வளவு பேருன்னு பாப்போம். சிக்கும் ஈக்கும் சிஇல டே ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணவங்க சி அப்படிங்கிறவங்க 1760 இ அப்படின்னா இங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 900 2600 720 2720 2720 into 0. அப்ப இது ரெண்டு ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணோம், இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 times and 6. அப்ப 136% அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க, எம்ப்ளாயி வாக்கிங் இன் நைட் ஷிஃப்ட்ல எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க, பிடிஇ 3 பேருக்குமான நைட் ஷிஃப்ட்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதோட வாட் பர்சன்டேஜ் டோட்டல் எம்ப்ளாயி பிடிஇ இவங்க ரெண்டு பேத்துக்குமான பர்சன்டேஜ் கேக்குறாங்க. அப்ப பிடி அப்படிங்கிறவங்க பிடிஇ அப்படிங்கிறவங்க டினாமினேட்டர்லயும் இவங்களோட பிடிஇ இவங்க என்ன ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க நைட் ஷிஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டோட்டல் கொடுத்துருக்காங்க இல்லையா, டோட்டலோட இவங்க நைட் ஷிஃப்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் இண்டிவிஜுவலா தனியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இவங்க டோட்டல் இது நைட் ஷிஃப்ட் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு பிடிஇ எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். பிடிஇ பி இங்க இருக்காங்க, டிஇ. அப்ப இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணலாமா. 1120 120 130 160 1160 1160 divided by total BDE. அப்ப 3000 4000 and 7780. அப்ப 4000 கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 6000 கிடைக்குது இன்ட்டு 100. அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கட் பண்ணிடலாம், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணோம் அப்படின்னா இதை 6ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 டைம்னு கிடைக்கும். அண்ட் அகெயின் 21 பாயிண்ட் சம்திங்னு வருது இல்லையா, 21 பாயிண்ட் சம்திங் ஆப்ஷன்ல இல்ல. ஸோ நன் ஆஃப் திஸ் தான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.